ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு தக்காளி. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு பொரியட்டும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து போட்டு வதக்கலாம். கொஞ்சம் அதில் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா மசியணும், அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணதை ஊற்றி அதில் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவி பதத்துக்கு வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதிக்கட்டும். எண்ணெய் பாருங்கள், பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் பாயில் பண்ண எக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். நம்ம மெதுவாக 2 சைடும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இது நல்லா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்குனாலும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.